ஹாய் ஹலோ வெல்கம் டு தர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி நான் எந்திரிச்சு வரக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பயங்கரமாக எந்திரிச்சிட்டாரு. செம அழகுங்க. அப்படியே சரி அவர் எந்திரிச்சு வேகமாக வரக்குள்ளே நம்ம போய் வாசலை குட்டி கோலம் போடலான்னு பார்த்தா அந்த காற்றுல மனுஷன் ஸ்டைலாக கிளம்பி வராருங்க. அப்படியே ஒரு கிளிக் எடுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்படியே கிளிக் எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து கோலம் ஒன்று போட்டாச்சு. கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் திமிங்கலத்தை லாக் பண்ணியாச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக ஃபேன் தொடச்சி ஆகணும். ஏன்னா நாளைக்கு 3வது வாரம் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி. ஸோ அதனால் கோயிலுக்கு போக வேண்டியதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி லஞ்சு பிளான் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாம்பாரும் பெருங்காய ரசமும் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் காம்பினேஷன் வைக்கலான்னு சொல்லிட்டுங்க. ஸோ அதெல்லாமே சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சரி டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக வந்து பொண்ணுங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணிவிட்டேன். சின்னவளுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் முன்னாடி உருளைக்கிழங்கு எடுத்து அவளுக்கு பாயில் பண்ணிவிட்டேன். பெருங்காய ரசமும் ரெடி ஆகிடுச்சு. சிங்கில் இந்த பாத்திரமெல்லாம் கொஞ்சம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, இந்த கழுத்து பெயினால் கொஞ்சம் கூட அசைவே முடியலைங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகிட்டு இருந்தது. என்னதான் படியெல்லாம் வச்சு படுத்தாலும் அதெல்லாம் ரெடி ஆகலை. ஸோ ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, சாம்பார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பொண்ணுங்களுக்கு மட்டும் எந்த வலி இருந்தாலும் அந்த வலியோடு எப்போ நடக்கிற வேலையெல்லாம் நடந்து ஆகணும் இல்லைங்களா. அவங்களுக்கு மட்டும் வாழ்க்கையில் என்றைக்குமே ரெஸ்ட்டு கிடையாது. அன்டில் அவங்க அன்டில் அவங்களோட வாழ்க்கையோட சாப்டர் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அவங்க எப்போவுமே அடுப்படி தான் இல்லைங்களா. தயிர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் பொண்ணு அப்படியே கிளம்பிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டேன். எப்படின்னா வெயில் ரொம்ப நாள் ஆச்சு, வெயில் காஞ்சு. ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது, இந்த வெயில் ரொம்ப ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இளம் வெயிலில் நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் சரி பசி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளேட்டிங் போட்டு உட்காந்துட்டேங்க. தேங்க்யூ.